மறைபொருளானவரே, உன்னை மரங்களை சிறை வைத்தோம். உலையுள்ள கோவிலே உம்மை நான் முடி வைத்தோம். இறைவனை புகழ் பாட இதயங்கள் பல கோடி உரையெல்லாம் நடந்தவரே, உன்னுடைய நாம் தேடி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் அருளும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்முடைய சகோதரத்துவம் என்ன? 10 to 11 பேர் இருக்குது. நான் 12 போகல. அது நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டும். அதை விட அது இன்னும் அதிகமான சுமைகளை கொண்டிருக்க வேண்டும். இந்த 10 முழுமையும் 11ஆவதாக இருக்கக்கூடிய அனைத்து கிளை சபைகளையும் ஒப்புக் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளையும் சகோதரர்களையும் அவருடைய குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். அதை கடந்து மேலாளத்தில் இந்த நாளில் இந்த சிறப்பான முயற்சிகளை ஏறெடுப்பதற்கு நடத்துவதற்கு முயற்சி கொடுத்த இந்த பிரான்சிஸ்கோ என்ற சிசியாருடைய பெயரிலே இருக்கக்கூடிய இறையியல் கல்லூரி இன்னும் வளர்ச்சி அடையவும், இக்கல்லூரிகளை படிக்கக்கூடிய எல்லா பயிலக்கூடிய சகோதரர்களுடைய வாழ்வும் பணியும் சிறக்க வேண்டும் எனவும், அவர்களை பொறுப்போடு வழிநடத்தக்கூடிய அருட்பணியாளர்கள் இன்னும் அதிகமாய் அசிசியார்களும் ஆண்டவர்களும் இந்த அன்பு பிள்ளைகள் வளர்வதற்கு தங்களை கையளித்த பணியை மேற்கொள்ள நல்ல உடல் செய்வதற்காக வேண்டுவோம். அத்தோடு கூட நாம் லீமாலோஸ் அவருடைய குடும்பத்தில் இறைவன் புரிந்த நன்றி செய்த காரியங்களுக்கு நன்றியாகவும், கிறிஸ்துவர் எங்களுடைய ஆன்ம இழைப்பாட்சிக்காகவும், தமிழன் ராஜ் கிறிஸ்டோ நர்லின் இவர்களுடைய இல்லறத்தை இறைவன் ஆசீர்வதித்திட வேண்டுதல் பலியாகவும், ஆண்டனி ராஜ் ஆனந்த் தனது 50வது பிறந்த நாள், ஆனந்த் எங்க இருக்கிறார் தெரியல, சேர்ந்த வாரத்தில் வீட்டில் இருக்கிறார். ஓகே, நன்றி பலியாகவும் அவருடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாக ரொம்ப அருமையான வேண்டுதல் இறை அடைத்தல் அந்த குடும்பத்தில் கிடைக்க வேண்டும் என வேண்டுதல் பலியாகவும் இறையாசிற்காகவும் வேண்டுதல் பலியாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. அதோடு அயோனா இமானுவேல் குடும்பத்தாருக்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இத்தூய கலை நிகழ்வை நாம் தகுதியான முறைகளை கொண்டாட நம் குற்றம் குறைகளை உணர்ந்து ஏற்று மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து திருவிருந்தில் ஆற்றலாகும் நிலை வாழ்விற்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆண்டுதோறும் கொண்டாடும் தவ முயற்சிகளில் மகிழ்வரும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்காவின் மறைவுரைகளை நாங்கள் கடைபிடித்து அவற்றின் முழுமையான பயன்களால் பேரின்பம் அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாக வாழ்ந்து ஆட்சி புரிகிற எங்கள் ஆண்டவர் அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடுத்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவுடைவோமாக, ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். உங்கள் பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அது நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுகிறார்கள். அப்பொழுது எரிபலி முழு ஏற்பலி எனும் முறையான பலிகளை விரும்புவேன். பல்லவி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 7:18 இறை சொற்றொடர்கள் 9-14 வரை. காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒடுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உண்மையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தள்ளுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் உங்களுடைய நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தள்ளுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 ஒரு பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தள்ளுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் எடுத்துக் கொண்டு, கடவுளே, பாமையாக என் மீது இறங்கும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தள்ளுபவரை கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நான் ஒரு பெரிய பிரச்சனை வைக்கல, ஆனால் இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருப்பதனால் என்னுடைய இந்த மறையுடைய சிந்தனையை இன்றைய வாசகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். சரிங்களா? நிறைய பேர் சின்ன பிள்ளைங்களோட வந்துருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இது அதிகமாக அந்த சின்ன பிள்ளைங்களையும் இந்த சபையில வழிநடத்தக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய நிகழ்வாக அமையும். காலையில் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நிரல், அதற்கு அடுத்து சிலுவை பாடல்கள், ஆண்டவருடைய பாடல்களை தியானிக்கக்கூடிய ஒரு மேலான ஒரு வாய்ப்பு. அடுத்த நிலையில தாழ்ச்சி எனக்கூடியதில் இயேசுவின் சிசியார் தன்னை ஐக்கியப்படுத்தியதையும் நாம் தியானித்தோம். அன்புக்குரியவர்களே, இந்த அசிசியாருடைய 5 காயங்களுக்கு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது இயேசுவின் பாடல்களில் பங்கெடுக்க வேண்டும் என்ற பெரிய அவா. அந்த பெரிய அவாவில் அவர் கொண்டிருந்தது தாழ்ச்சி. நம்மளுக்கு அந்த தாழ்ச்சி என்பது அவசியமாக இருக்கிறது. அந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்திலே நாம் வளர முயற்சி எடுப்போம். அந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் இல்லாதவனை குறித்து லட்சத்திலே நாம் வாசகமாக வாசிக்கிறோம். சரிங்களா? அது தாழ்ச்சி இல்லாத மனிதன் யாரு? நிறைய பேர் திருப்பாடல் படிக்கிற பொழுதும் வாசகம் வாசிக்கிற பொழுதும் சேர்ந்து படிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் அது யாரும் சொல்றதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்மளை போலதான் பரிசு ஏற்படுறது நாமளும். அதனால நம்ம நினைச்சு பார்க்கணும். ஆக நம்மகிட்ட எந்த தாழ்ச்சி இருக்குங்கிறோம். சரி, அன்பிற்குரியவர்களே, யதார்த்தமான உண்மை, நீங்க எல்லாம் என்ன சோப்பு பயன்படுத்துறாங்க? என்ன சாமி இதெல்லாம் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அதான் மிக முக்கியமானது. என்ன சோப்பு பயன்படுத்துறாரு, என்ன பேஸ்ட் பயன்படுத்துறாரு, என்ன பிரஷ் பயன்படுத்துறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஏன் அந்த கம்பெனி மாத்த நீ வாங்கல? சொல்ல மாட்டீங்களா? பழகிடுச்சு, அலர்ஜி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஆண்டவருக்கு ரொம்ப அலர்ஜி ஆகி போச்சு. அதை நம்ம நினைச்சு பாருங்க. நீ ஒரு பிராண்ட், நீயும் நானும் ஒரு பிராண்ட். சத்தமா இருக்கும். நீங்களும் நானும் ஒரு பிராண்ட். என்ன பிராண்ட்? என்ன அது சொல்ல மாட்டேங்கிறீங்க? சவாய் சொல்றது ஞாபகம் வச்சுப்பாங்க. சகோ சொல்ற நீங்களும் நானும் யாரு? நீங்க அதுக்கு பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு பிரான்சிஸ்கா நீனு, அதெல்லாம் அசிசியாக அப்படியே விட்டதெல்லாம் சொல்லாத. நீ ஒரு பிரான்சிஸ்கா. அதனால நீ ஒரு பல்லு வளர்க்கறதுக்கும், சோப் போடுறதுக்கும், பிரஷ் வைக்கிறதுக்கும், டிவி பார்க்கறதுக்கும், கைபேசி வச்சுக்கிறதுக்கும் ஒரு பிராண்டை தேர்வு செய்யற. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ ஒரு பிராண்டை தேர்வு செய்யணும்.
நற்செய்தி, அடிப்படையான பிராண்டு நற்செய்தி. அதை வாழ்ந்தவர் அசிசியார் தான் பிரான்சிஸ். அந்த பிரான்சிஸை போல நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். அதான் நம்மளுடைய பிராண்ட். இந்த ஆடையோ, இந்த ஆடையை நாம் குத்திருக்கக்கூடிய பேட்சோ இல்லை, சரியா? அதனால ரொம்ப அறிவு தெளிவு பெற வேண்டும். இந்த வாசகத்துல ஓசை புத்தகத்துல 6வது புத்தகம் 6வது இயல் 3வது சொன்ன சொல்லப்படுது. இந்த பைபிள் கிளம்ப முடியும் பார்த்துக்க மாட்டீங்க. படிக்கும்போது சேர்ந்து படிச்சு இப்ப படிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க நானும் அறிவு பெறுவோங்கிறார். அறிவு இல்லாம இருக்காத நான் உங்களுக்கு சொல்லணுமா? அறிவு பெறுவோமாங்கிறார். அறிவு இல்லாம இருக்காத அறிவு. அந்த எந்த அறிவு தேவை உனக்கு? ஆண்டவரை பற்றி என்ன படிக்க மாட்டேங்கிறார்? ஆண்டவரை பற்றிய அறிவு. சிலுவை பாட்டில் பார்க்கலாம் போதும் வேண்டாம். அதுக்கு அடுத்த புத்தகம், அது அடுத்த பக்கத்திற்கு 7வது பிரிவு 11வது சட்டத்தை பாரு. நானும் யாரா? அறிவில்லாத பேரை புறாவை போல போய்விட்டிருக்கோம் அப்படிங்கிற அசிசியார் கொண்டிருந்த மனநிலை. அவருடைய பாடுகளில் அவர் எவ்வளவு தூரத்துக்கு வேதனைப்பட்டாருங்கிறத நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படின்னு 2 இருக்கப்படதான் இருந்தாலும் நான் வேலைக்கு போனார். 40 நாள் இருப்பாரு. ஆண்டு பாடு சொந்தமா இருக்கக்கூடிய மயில் அதுக்கு பொருளாவுக்கு தயாரிப்புக்காக அது நமக்கு தேவை. பொருந்தியவராவது முதல் சொன்னார் பவுலடியார் சொல்றாரு, முடியுமா? பாராட்டுவது அறியப்பட்டவர் ஒரு பிராண்டு வாழணும்னா இந்த பரிசை சொன்னா பத்தியா, நான் லோன் கொடுக்குறேன், காசு கொண்டு போய் கொடுக்குறேன், பூ காசு கொடுக்குறேன், போடுறேன், எல்லாம் நீங்க தெரியுது. பங்கு என்ன சொல்றான்? நான் தான் கோயில், நான் தான் வண்டியில் எடுக்கிறேன், நான் தான் சாமியார் சொல்றேன். இது இல்லை, நான் தான் என்ன சொல்றேன், அழகா சொல்ல அப்படிங்கிறான் பாரு. வாரத்துக்கு 2 முறை நோன்பு இருக்கிறேன், வருவாயில் எல்லாம் 10 பங்கு கோயில போய் காணிக்கை கொடுக்குறேன். அந்த வேலை இருக்கக்கூடிய அந்த பழகினத்தை உணர்ந்து நாம் வாழ்வை துவங்குவோம். நாம் நம்மில் ஒரு பிராண்டை வைத்துக் கொள்வோம். அருமையாக இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய பிராண்ட் அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, தாழ்ச்சி, நீதியான ஒரு வாழ்வு, உண்மை தன்மை உள்ள ஒரு வாழ்வு நாம் வாழ்வோம். நாமும் நம்மை அடையாளப்படுத்துவோம். அன்புடையோடு இப்பொழுது ஏற்கப்படுகின்ற காரியத்தை இன்றைய சிறப்புகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. Amen.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான என் பலி லாபல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றபடியாக இருக்கும் என்றாடுவோம். இறைவா, தூய்மையான உணர்வுகளோடும் மறைநிகழ்வுகளை அணுகி வர உமது அருள் எங்களுக்கு வழங்கப்படுவதாக இதை பற்றுடன் இவற்றை தொடர்ந்து கொண்டாடுவதாக நாங்கள் உமக்கு பணிந்து வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவரை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுடைய இல்லாமல் இறைவா, என்னாலும் உங்களிடத்திலும் நாங்களும் வந்து நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உங்களுடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமே மற்றவர்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாத நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை கொண்டிருந்த காலம் இதுவே. ஆகவே புனிதரானது அனைவருடன் சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்லுவதாவது. குற்றம் நிறைந்த மனதை அவலம்புகளை அறிந்தவர்களாக எங்கள் குற்றங்களை ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என அந்த வேண்டுகோளை கூட நன்றாக எங்களுடைய நலவன்மைகள், எங்களுடைய வளமன்மைகள் இவைகளில் உன்னுடைய ஆசிரியர் ஏற்படுவதும் எங்களுக்கு கிடைப்பதாக. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றானவர். ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்களாக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதமாக. அவர் பாடுபடவுடன் கணித தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலத்தில் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவுகளிலிருந்து எழுந்து கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சிலரிடத்தில் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான நடவடிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என்னை மாற்ற செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் வீடுபடுத்தும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். முத்து முன்னிலையில் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளவே கிடையாது தூய ஆவியானவர்களோடு சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகிற்கு பரவியிருக்கும் உடைய அன்புத்துறைக்காக ஜெபிக்கிறோம்.
அதை முப்பேரால் வழிநடத்துவதனுடைய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். தங்களது ஆண்டு தியானத்தை ஏறெடுத்து நம்முடைய வாழ்வியல் பண்புகளில் நாங்கள் வாழ வேண்டியவைகளை அறிந்து உமோடு கூடிய உறவு நிலைக்க ஆசை கொண்டவர்களாக அசிசி பிரான்சிஸ்கன் குடும்பத்தை சார்ந்த அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோரும் நேர்வழிக்கும் இப்பணியை ஏற்று எங்களையும் எங்களுடைய வாழ்வையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். உண்மை பற்றிய அறிவில் நாங்கள் வளர்ந்து அசிசியாருடைய அன்பு பிள்ளைகளாக எங்களையே அடையாளப்படுத்த ஆவியின் வல்லமை கொண்டுள்ளோம். எங்களுக்கு முன்பாக உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் இன்றைய திருப்பலியில் நினைவு கூறப்படுகிற ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமகவுடையும் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித பெருந்தவர்கள், என் பெயருடைய பாதுகாவலர்கள், உலகில் மக்கள் முதல்வராக இருந்தோராகிய புனித நடைபெறுவார். நாங்கள் நிறைவாக பங்குகளும் தகுதி பெற்று திருமகனை கிறிஸ்து வழியாக உண்மை பொழுதேற்றும் வரம் அருள உண்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. நாம் ஆண்டவருடைய உன்னதமான பண்பு நலன்களை அறிந்து வாழ நன்றாழ்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்து உரிமைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவிட தருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் மிகுதியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கு முடிகிறேன். கூடி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவ பலைகளை நீக்க நோக்காது துறவை நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் திருடத்திற்கு ஏற்ப எங்களுக்கு பாவ மன்னிப்பும் வளமான ஆசிரியரும் நலமும் பாதுகாப்பும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், சமரியின் அனுபவத்திற்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை பாதுகாத்து இதை வாழ்வு அளிப்பதாக.
கூறி மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, உம்மருள் கொடைகளால் இடைவிடாமல் எங்களை நிரப்பிடவுமை வேண்டுகின்றோம். உண்மையான வணக்கத்துடன் அவற்றை கொண்டாட என்றும் பற்றுறுதி உள்ள மனதோடு அவற்றை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவரே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, உமது வழக்கை நீக்கும் நம்பிக்கையாளர்களுக்கு விண்ணக உதவியை நிறைவாய் அளிப்பீராக. அதனால் அவர்கள் முழு இதயத்தோடு உம்மை தேடி வரவும் பணிவுடன் தாங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.